தீர்க்கமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீர்க்கமாக வழி நடத்தும். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உங்களுடைய சமூகத்தில் என்றும் நிலைத்திருப்பதாக ஆகும். இந்த அருமையான மதிய வேளையிலும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. தேவன் தந்த இந்த நல்ல ஈவுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். பிரபாகரன் அறிமுகப்படுத்தியது போல இந்த கூடுகை ஒரு மிக சாதாரணமாக தொடங்கிய கூடுகை தான். நாங்கள் எல்லாம் சோலையார் பகுதியில் ஒன்றாக இருந்தவர்கள். சொல்லப்போனால் செல்வன் அண்ணன் தான் எங்களுக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் செல்வன் தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு அன்பு. அது பொண்ணுக்குட்டி என்னையோட வயசுக்கு அதிகம் தான். எனக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான், ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி தான் தெரியும் பொண்ணுக்குட்டியோடைய பேரே எனக்கு தெரியும். அப்போ நாங்கள் அப்படி தான் கூப்பிட்டு பழகியிருக்கோம். ரொம்ப பக்கம், ரொம்ப உறவு. அதே மாதிரி அத்தை, மாமா இது வரைக்கும் அப்படியே தான் கடைசி வரைக்கும் நாங்கள் கூப்பிடுற பழக்கம் எங்களுக்கு. அடிக்கடி நாங்கள் தொலைபேசியில் பேசிக்கும் போதெல்லாம் அந்த அன்பை நாங்கள் எப்பயுமே நினைவு கூறுவோம். இன்றைக்கி மாமா வீட்டில் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு, அதுக்கு தேவனுக்கு தான் நன்றி சொல்லணும். கடவுள் நம்மை இந்த சத்தியத்தின் வழி நடத்துகிறாரா பார்க்கலாம். இந்த கூடுகைக்காக நான் நேற்றைக்கு தான் தம்பி சொன்னான்னா, அந்தானே சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்னா, நீங்களே கொஞ்சம் மெசேஜ் கொடுத்தா பரவாயில்ல. இல்லைடா தம்பி, நம்ம முடியுமாடா, எனக்கு சூழ்நிலையே சரியில்லை அப்படின்னு. இல்லைனா பரவாயில்ல அப்படின்னாங்க. அப்போ எதை பற்றி நான் செய்தி கொடுக்கலாம் அப்படி யோசிக்கும் போது, சாட்சியின் வாழ்க்கை, இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு நினச்சி. சாட்சினா என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பதில் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப சிறு வயதுலேருந்தே சாட்சி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். எதையாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதற்காக சாட்சி சொல்லுவோம். இப்போ அத்தை சொன்னாங்க, நாங்கள் சின்ன வயசில் இருந்தோம், அவங்களாம் சின்ன பிள்ளைலாம் இருந்தாங்க, நாங்கள்லாம் பார்த்தோம் வளர்ந்தோம். சாட்சி. அப்போ சாட்சிங்கிறது வாய் வழியாக சொல்லக்கூடியது ஒரு வகை சாட்சி. சாட்சியை பிரித்தோம்னா அப்படி ஒன்று வச்சுக்கோ. இன்னொரு வகையான சாட்சி, என் வாழ்க்கை மூலமாக இயேசுவை நான் மற்றவருக்கு காட்டுகிறேனா, அதுதான் எஃபிஷியன்ட் சாட்சி என்னை பொறுத்தவரைக்கும். இப்போ நான் இந்த கூட்டம் முடித்து வெளியே போகிறேன், மற்றவர்களோடு நான் சேர்ந்து கொள்கிறேன். அப்போ என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறதா? இந்த ஒரு கேள்வியை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டோம்னா அதற்கு சில எடுத்துக்காட்டுகள் இந்த வேதாகமத்தில் இருக்குது. இப்போ தானியேல் அந்த பகுதியை நம்ம எடுத்துட்டோம்னா, தானியேல் 3ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம், அதில் ஒரு செய்தி நமக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சது தான். 19ஆம் வசனத்தில் முதல் பகுதி. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சிலை ஒன்று வைக்கிறார். அந்த சிலையை கட்டாயம் எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம இஸ்ரேல் மக்கள் போனவங்க சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ அந்த சிலையை வணங்க மறுக்கிறாங்க. இப்போது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக இவர்கள் சிலையை வணங்கலைன்னா நம்ம அரசுங்கிட்ட சொல்லணும், அவர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை தருவார். அவங்க சிலையை வணங்கலை, அவங்க ஏசப்பா மட்டும் வணங்கினாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, சிலையை வணங்காதனால அரசனுக்கு அந்த 19ஆம் வசனத்தை ஒரே ஒரு பகுதி மட்டும் படிக்கிற பாருங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சருக்கு கடுங்கோபம் உண்டானது. அது ஒரு வசனம். அப்போ என்னுடைய சிலையை நீ வணங்கலை, நான் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய அரசன், நான் தான் இங்கே வச்சது சட்டம், என் சிலையை வணங்கலை, அவன் எவனாக இருந்தாலும் சரி அவனை தூக்கி என்ன பண்ணுன்னா நெருப்பில் போடுன்னு அவர் சொல்கிறார். நெருப்பில் போட்டாச்சு. இன்னும் சூளை அதிகமாக்குறாங்க. 3 மடங்கு 4 மடங்கு சூளை அதிகமாகிடுச்சு. தூக்கி உள்ளே போட்டான். கொண்டு போனவங்களாம் எரிஞ்சு சாம்பலானா அவர்களை தூக்கி உள்ளே போட்டான். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஒரு மஸ்கிருக்கோடது நம்ம தமிழில் நடக்கிறது. தீர நடக்கணும்னா நல்லா அந்த முன்னாடி வசனத்தை பார்த்தோம்னா கையை கட்டி தூக்கி உள்ளே போகிறான். உள்ளே போட்டாங்கன்னு கட்டினார்கள், கொண்டு உள்ளே போட்டாங்க. ஆனால் சரியாக பாருங்கள், நடக்கிறதுக்கு எரிஞ்சிருந்தால் எல்லோரும் தானே எரிஞ்சிருக்கணும். ஆனால் கை கட்டுகளும் கால் கட்டுகளும் மட்டும் எரிந்து போனது. அவர்கள் அழகாக நடந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அரசன் பார்க்குறான், ஏன்னா நம்ம 3 பேர் தானே உள்ளே போட்டோம், 4 பேர் இருக்காங்களே. அப்போ அவரே சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று எனக்கு தெரியுது, தயவுசெய்து என்ன வந்துருங்க, வெளியே வந்துருங்க. இதுதாங்க சாட்சி. என்னை பார்க்கிறவன் என் மூலமாக இயேசுவை பார்க்கணும். இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அது பெயர் கிறிஸ்தவமாக போயிடுமொழிய அந்த வாழ்க்கை எனக்கு ஒரு எந்த மாற்றத்தையும் தந்துடாது. இப்போ இதுதான் நம்ம இப்போ என்னை அந்த சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ அவன் சொல்லியிருக்கலாம், ஐயோ நாங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்,
அதாவது அமைச்சரவையில் உங்களுக்கு உட்கார்ந்து எத்தனை உதவி செஞ்சோம், நீங்கள் எங்களை கொண்டு போய் போடுறீங்களே, அவன் ஒன்றுமே சொல்லலை. எங்களை தப்புவிக்கிற தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், நாங்கள் போனோம். இப்போ அவர்கள் மூலமாக இயேசுவை வழிபட்டார், அவர்கள் மூலமாக சாட்சி வந்தது. அதுக்கப்புறம் அந்த நாடில் அந்த அரசன் என்ன பண்ணான்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளியிட்டார். இது ஒரு சாட்சி. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கு. புதிய ஏற்பாட்டுக்கு வரேன். புதிய ஏற்பாட்டில் சகேயின்னு ஒரு மனிதன். அவன் யார்? வரலாறு கொஞ்சம் படித்து பார்த்தோம்னா சகை யார்? சகை ஒரு இஸ்ரவேல். ஆனால் ரோமாவுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு வரி வசூல் செய்வார். ரோமாபுரியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சகையை வச்சு வரி வசூல் செய்வாங்க. வரி வசூல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வரி வசூல் செய்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சகையை பயன்படுத்தும். சகையை என்ன பண்ணுவான்? வரி வசூல் செய்வான். ஒருத்தங்கிட்ட 50 ரூபா வாங்கினோன்னா அவங்ககிட்ட 200 ரூபா வாங்குவான், 250 ரூபா வாங்குவான், 300 ரூபா வாங்குவான், 400 ரூபா. 4 மடங்கு 8 மடங்கு அதிகமாக வரி வசூல் செய்கிறான். இயேசு அந்த வழியாக எரிகோவுக்கு நடந்து வருகிற போது இயேசு ஒரு காட்டத்தி மரத்தில், நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய காட்டத்தி மரம் இருந்திருக்கும், நிறைய பேர் ஏறி நின்றுருப்பான் இயேசுவை பார்க்க. ஆனால் இயேசு ரொம்ப கிளியராக அந்த காட்டத்தி மரத்தில் வந்து நின்று சகையவே நீ கீழே இறங்குவான்னு சொல்கிறார். ஒரு கேள்வி வரலாம், பதில் படி கேள்வி. சகைக்கு எப்படி இயேசுவோட பேர் எப்படி சகைக்கு தெரியும்? அவர் அப்போ மனிதனாக தான் இருந்தார். ஆவியில் சொன்னாரா? இருக்கலாம், ஆவியில் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை பக்கத்துக்குள்ளே கேட்டுருக்கலாம், ஏப்பா அது யாருப்பா அது அப்படின்னு கேட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் வர சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வசனம் இல்லை. ஆனால் தெளிவாக சொல்கிறாரு, சகையை நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும். உடனே பயங்கர முறுமுறுப்பு. என்னங்க இயேசுநாதர் சும்மா அவங்க வீட்டில் போய் தங்க போகிறாரு, அவன் யாருன்னு அவருக்கு தெரியாதா? அவன் எவ்வளோ பணம் வாங்குவான் தெரியுங்களா? 5 ரூபா வாங்க சொன்னால் 50 ரூபா வாங்குவான், 100 ரூபா வாங்க சொன்னால் 400 ரூபா வாங்குவான், 1000 ரூபா வாங்க சொன்னால் 4000 வாங்குவான். அவன் வீட்டில் போய் தங்க போகிறாரு, என்னங்க இவர்? அப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், இங்கே பல முறுமுறுப்பு. நல்லா பைபிளை படித்து பார்த்தோம்னா சீடர்களே முறுமுறுக்கிறார். என்னங்க இவர் அவன் வீட்டுக்கு போனாங்கிறாரு. இப்போ பல பேருடைய எதிர்ப்புகளை இயேசுல சம்பாதிக்கிறார். ஆனாலும் சொல்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு போனாங்க. உள்ள நுழைஞ்சோன்னா இயேசு பெரிய பிரசங்கம்லாம் பண்ணல, பயங்கரமான பிரசங்கம். இயேசுநாதரோட வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கம் தவிர வேறு எங்கும் பயங்கரமாக அவர் பேசுனதாகவே இல்லை. ஒரே வரி, ஒரே வார்த்தை, 2 வார்த்தை, 3 வார்த்தை. ஏன்னா அவர் அப்படி இருந்தார். தன் வாழ்க்கை முழுவதும் நமக்காகவே வாழ்ந்து காட்டினார். அவர் தான் நமக்கு கிரேட் ரோல் மாடல். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவர் நினைச்சே பார்த்துக்கூடாது. வந்தார், சகையிட்ட சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரசிப்பு வந்து, அவ்வளோதான் மெசேஜ் முடிஞ்சு. பயங்கரமான மெசேஜ். நம்ம மாதிரி இப்போ 20-30 மினிட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே மெசேஜ். இன்றைக்கு இந்த வீட்டு ரசிப்பு வந்து சகையை சொன்னான், ஆண்டவர் ஜாஸ்தியில் பாதி கொடுத்துறேன். அவன் சொன்னது அப்படியே நல்லா கரெக்டாக கவனித்து பார்த்தோம்னா, ஆஸ்தியில் பாதி கொடுத்துட்றேன், நான் ஒருத்தன்ட்ட 1 ரூபா வாங்கியிருந்தேன், 4 ரூபா திரும்ப கொடுத்துறேன். கணக்கு பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும் சகை. அப்போ சகை என்ன நினைச்சான்னா, எனக்கு இனிமேல் எதுவும் வேணாம், ஏசப்பா மட்டும் போதும். 2வது சாட்சி. அடுத்த சகையை பார்த்தலாம் நினைச்சது போனால் நிச்சயமாகவே 2 இடம் அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இயேசு எப்படிப்பட்டது, அவருடைய வலிமை எப்படிப்பட்டது, மனிதராக இருந்தும் அவர் எப்படி தன்னுடைய வாழ்வை நடத்தினார், நமக்கு எப்படி முன்மாதிரியாக இருந்தார். இயேசுகிட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த பெண் வந்து மற்ற ஆண்களோடு தவறாக பழகினாள் சொல்லி ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ரொம்ப அழகாக அவங்க வந்து அந்த வாதத்தை வைக்கிறாங்க. ஆண்டவரே, நிச்சயமாக இவளை நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா தவறு செய்கிற இடத்துலேருந்து பிடிச்சிட்டு வந்தோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மோசையோட நியாயப்பிரமாணம் சொல்லுது கல் எறிஞ்சு கொள்ளணும்னு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏசப்பா மோசையோட நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறவராக இருந்தால் கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லியிருக்கணும். இப்போ அவர் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சு கல்லெறிஞ்சு கொள்கிறான்னு இருந்தால் அவருடைய பிரின்சிபலுக்கே அது பாதிப்பு வரும். ஏசப்பா எப்படிப்பட்டவர்? அன்பு நிறைந்தவர். ஒரு அன்பு நிறைந்தவர். ஏன்னா சிலுவையில் தான் தொங்குகிற போதும் பிதாவே உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, உங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்ன அந்த அன்பு. அதை நுணுக்கமாக படித்து பார்த்தோம்னா இரவு முழுக்க அவர் பட்ட துன்பம். 3 அரசன்ட்ட மாறி மாறி கொண்டு போகிறான். பிடாத்து கை கழுவுறான், காய்பா குற்றம் சுமத்துறான், இன்னொரு அரசன்கிட்ட போகிறாங்க, அவனும் குற்றம் சுமத்துறான். இரவு முழுக்க நடக்கிறான். நியாயப்பிரமாணத்துப்படி 40 அடி வாங்கிட்டா அதுக்கு மேலே அடிக்கக்கூடாது, அதில் 39 அடி அடிக்கிறான். ஒவ்வொரு அடியும் பிச்சுட்டு விட சதைய ரத்தம் சிந்துது. இனி வேற வாழ இனி முடியவே முடியாதுங்கிற சூழ்நிலையில தான் அன்னைக்கு இரவு முழுக்க துன்பப்படுத்தி அடுத்த நாள் பகலில் சிலுவையில் கொண்டு போய் கொள்கதால் அடிச்சிட்டான். அப்படியும் அவர் சொன்னார், இவர்கள் செய்தது தெரியாமல் செஞ்சுட்டாங்க, மன்னிச்சு. இது இயேசுநாதர் என்ன அது எப்படி இங்கே அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி பண்ணார் பாருங்க. இப்போ அந்த பொண்ணை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, அந்த அம்மா கொண்டு நிறுத்திட்டாங்க.
நியாயப்பிரமாணப்படி இவளை கல் எறியணும், நீர் என்ன சொல்லு? இதுதான் கேள்வி. உடனே அவங்க ஏசப்பா யோசித்து பார்க்குறாரு, நியாயப்பிரமாணப்படி கல் எறியணும், என்னோட பிரின்சிபல் என்னென்னா அன்பு, நான் என்ன செய்கிறது? எப்படி டிப்ளமேட்டிக்காக அப்ரோச் பண்ணாருன்னு பாருங்கள். ஒன்றும் சொல்லலை, அவரோட மெசேஜ் அவ்வளோதான், வெரி சிம்பிள் மெசேஜ். கீழே குமிஞ்சு அவருடைய மொழியில், அரபிக் அவருடைய மொழி, இந்த மொழியில் எழுதுகிறாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதல்ல கல் எறி. மெசேஜ் முடிச்சு. அவர் எப்படி அப்ரோச் பண்ணாருன்னு பார்த்தீங்களா? மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை மீறினாரா? இல்லை. அன்பு வழியில் அவர் நின்றாரா? ஆமாம், அன்பு அவருடைய வழியிலும் நின்றார், நியாயப்பிரமாணத்தையும் மீறலை, ஆனால் உணர்த்தினார். நமக்கு மெசேஜ் நாம் உணர்த்துறோமா? நம்முடைய சூழல் ஏதாவது ஒன்று வருகிற போது எனக்குள் இயேசு இருக்கிறார் உணர்த்துறோமா? மற்றவங்க தான் நம்மளே சண்டை போட்டுறோம், மற்றவங்க தானே போய் சட்டையை பிடிச்சிடறோம், மற்றவனை மாதிரி தானே நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இருக்குது. ஏன் எனக்கு மட்டும் வராத கோவம்? இயேசு சொல்றார், வரக்கூட. பிடிக்க போயிட்டாங்க, காது எடுத்துட்டான், மல்கூசுங்கிறாங்க, காது எடுத்து ஒட்ட வச்சுட்டார். அவருக்கு தெரியும் அடுத்த 48 hours பல துன்பத்தை பட போகிறேன்னு தெரியும். போனால் படம் விடலையே, காது எடுத்து என்ன பண்ணாருன்னா வச்சு, பேதுரு ஐயா நீ இப்படி பண்ணுற, கத்தி எடுக்கிறோம், கத்தி தான் சாமா, பேசாமல் போயா அப்படிங்கிற. அவர் எங்கேயாவது கடிந்து கொண்டார்னா ஒரே இடத்துல கடிந்து கொள்கிறார். அந்த அவரோட ஆலயத்தின் வளாகத்தில் பொருளெல்லாம் விற்கிறவனை பார்த்து சொல்லிட்டே, எங்கள் அப்பா விடுறான், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இதை வியாபாரம் ஆக்கிறாதுங்கடா. பிரபாகரன் சொன்ன காரணம், சொன்ன வார்த்தை தான், ஆலயங்கள் வியாபாரம் ஆயிடுச்சுடா. இன்னைக்கு வியாபாரம் தானே. அதாவது அவர் அந்த இடம் தான் கணிச்சுக்கிட்டார். சிலுவையில் அடிக்க போகிறாங்க, சீசர் 3 பேர்த்த ரொம்ப அன்பாக இருந்தான், அவனை கூட்டிகிட்டு போகிறாரு. ஐயோ எனக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கங்கிறாரு. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணல, வந்து பார்க்குறாரு, தூங்குறான். மறுபடியும் எழுப்பி இல்லை 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கங்கிறாரு. மறுபடியும் வந்து பார்த்தா மறுபடியும் தூங்குறான். துக்கத்தோடு போய் அவர் திரும்பவும் ஜெபம் பண்ணார். அப்போ கூட அவர் என்ன பண்ணலன்னா யாரையும் கடிந்து கொள்ளல. அதுதாங்க இயேசு ஏற்றுக்கொண்டால் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் செயல்பாடுகள் எல்லாம் அப்படி தான் இருக்கணும். அதுதான் இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்ட வந்துட்டாருன்னா நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை. நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்குற மாதிரி நம்ம நடக்கணுங்கிறது 2வது விஷயம். 3வது அப்போஸ்தலர்ல ஒரு செய்தி ஒன்று வருகிறது. எனக்கு நேரம் குறைவாக இருக்குன்னா நான் அந்த சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். அப்போஸ்தலரில் பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, பிலிப்புங்கிற ஒரு பட்டணத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு அப்பாவை பற்றி சொல்கிறதுக்காக போகிறாங்க. பிலிப்பு பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னா, பிலிப்பு பட்டணம் முழுக்க முழுக்க ஒரு வியாபாரம் நடக்கிற இடம். இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா சென்னை மாதிரி, கல்கத்தா மாதிரி, பெங்களூர் மாதிரி ஒரு பெரிய நகரம், ஒரு டெக்சாஸ் மாதிரி அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு வியாபார நகரம். அங்கே பெரிய பெரிய வியாபாரிகள் தான் தங்கியிருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு பெண்மணி இருந்தால் அந்த பெண்மணி மூலமாக அந்த வியாபாரிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வந்துட்டு நிறைய காசு மூலமாக கிடச்சி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மெசேஜை கேதர் பண்ணிக்குவாங்க. அந்த அம்மாட்ட போய் சொல்லுவாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா தனக்குள் ஒரு ஆவி இருப்பதாக நினச்சிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். நடந்த அந்த அம்மா காசை வாங்கி கொண்டு போய் இந்த பெரிய பெரிய ஆளுகளுக்கு கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வாங்கிட்டு அந்த அம்மா கொஞ்சம் கொடுப்பாங்க. இது அங்கே தொழிலாக இருந்துச்சு. பவுலும் சீலாவும் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மா பின்னாடி வர்றாங்க. வந்து இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி திரும்ப உறக்க சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அது கொஞ்சம் பவுலுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆவி இவளை விட்டு போக நான் வேண்டுகிறேன். அவ்வளோதான் மெசேஜ் முடிஞ்சிச்சு. இந்த ஆவி இவளை விட்டு போக நான் வேண்டுகிறேன். அந்த ஆவி அவளை விட்டு போயிடுச்சு. அவங்க ஆதாயம் எல்லாம் நின்று போச்சு. யாரெல்லாம் அவகிட்ட இருந்து பணம் வாங்கினாங்களோ இப்போ யாருக்கும் பணம் கிடைக்கும். உடனே என்ன பண்ணாங்கன்னா பவுலையும் சீலாவையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. பவுலும் சீலாவும் இப்போ நமக்கு ஒரு பாடம், துன்பத்தில் ஏசப்பாவை பிடிக்கணும். பவுலும் சீலாவையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. பவுல் சீலாவும் என்ன பண்ணுறாங்கன்னா நீண்ட நேரம் ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பிச்சாங்க. பாடிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வசனம் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. ஒரு பெரிய பூகம்பம் அங்கே வந்துச்சு. ஒரு சின்ன ஒரு நிலநடுக்கம், எர்த்குயிக் மாதிரி ஒன்று வந்துச்சு. சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்பட்டது. சிறைச்சாலையில் இருக்கிற அந்த கைதிகளுடைய கையில் கட்டுகள்லாம் அவிழ்க்கப்பட்டது. தொடர்ச்சியாக சிறைச்சாலைக்காரன் பயந்து நடுங்கினான். கத்தி எடுத்து குத்துறக்கு போனான். இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். கத்தி எடுத்து குத்துறக்கு போனால் உடனே பவுல் சொன்னார், டே யாரும் எதுவும் பண்ணிக்காதையா, நான் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் யார் எங்கே போனேன்னா அப்போ தான் விளக்கே கொண்டு வர சொல்கிறோம். அப்போ நல்லா அந்த சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். எந்த வசதியும் அங்கே இல்லை. இப்போ இங்கே இருக்கிற மாதிரி மின்சாரம் இருக்குமா இருந்திருக்காது.
சிறைச்சாலை இருந்திருக்கும். நிச்சயமாக என்ன இருக்கும்னா ரொம்ப கருகுமுனதாக இருந்திருக்கும். அந்த துன்பத்திலையும் அதுக்கு முன்னாடி இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. அவங்கள அடித்து துன்பப்படுத்தி கொண்டு போய் சிறையில் போட்டாங்க. ஸோ ரத்த காயம் இருந்திருக்கலாம். எந்த ஃபஸ்ட் எய்டு கூட பண்ணலை. எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா அடித்து துன்பப்படுத்தினாங்க. அந்த இடத்த கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா பவுல் அவர் ரோமர் என்பது அவங்களுக்கு தெரியாது. அடித்து துன்பப்படுத்திடுறாங்க. ஆனால் பவுல் அது வரைக்கும் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல. மிக அமைதியாக தேவன் நமக்கு தந்த நாள் இது இப்படி தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணாருன்னா சிறைக்கு போயிட்டார். பாட்டு பாடினார். பாடி முடிச்சாச்சு. விளக்கு கொண்டு வர சொல்கிறான். பவுலை பார்க்குறான். பார்த்துட்டு அவன் ஒரே வார்த்தை கேட்குறான், ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? பவுல் பயங்கரமான ஸ்பிரிச்சுவல்லாம் கொடுக்கல. இயேசுன்னு அதில் அப்படியே ஃபாலோ பண்ணார். நீயும் உன் வீட்டாரும் கடவுளை நம்பு. பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட். கடவுளை நம்பு. நீ மட்டும் நம்பக்கூடாது, வீட்டாரோ நம்புனா. உடனே அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு உணவு கொடுத்தா இயேசுவை ஏற்றுக்கணும். இப்போ துன்பம் இருக்கிற போது நான் யாரை காட்டினேன்? நான் முதல்ல ஒன்றும் உங்களுக்கு சொன்னேன். துன்பம் இருக்கும்போது அவர்களும் இயேசுவை காட்டினார்கள். தனக்கான எல்லா சொத்துக்களும் இழந்த போதும் அவன் சகை என்ன பண்ணான்னா இயேசுவை உடனே ஏற்றுக்கொண்டான். அதற்கப்புறம் அவன் இயேசுவை காட்டினான்.